அப்படி உங்களுக்காக கானா பாட்டு பாடி உங்களுக்கு இட்லி கொண்டு வந்த பாபுக்கு என்ன நடந்தது? அவனுக்கு நல்லதா இருந்தா ஒரு பிரெயின் ஃபீவர்னு வந்தது, மூளை காய்ச்சல். நீங்க திருந்ததுக்கு அப்புறமா? இல்ல, அவன் இருக்கும் போது நான் தெரிஞ்சுட்டேன். அவன் இருக்கும் போதே தெரிஞ்சுட்டேன். அவன் நல்லா ஹைட்டா இருப்பான். அவங்க ஹைட்டா இருப்பான்னா அவனை குறிச்சு ஒரு தரிசனம் இருந்தது. வருங்காலத்துல நம்மள போல ஒரு பாஸ்டர் அவன் ஆக்கணும் ஆசை. நல்லா ஒர்ஷிப், நல்லா பாட்டுலாம் பாடுவான். ஆனாலும் திடீர்னு அவனுக்கு அந்த 95ல அவனுக்கு பிரெயின் ஃபீவர் வரும்போது படிச்சிருந்தான். +1 படிச்சிருந்தான். அவனை குறிச்சு எந்த கஷ்டத்திலயும் உங்க மனைவி படிக்க வைக்காம விடல, குழந்தைகளை நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதுதான் மெயின் பாயிண்ட். இல்ல, உண்மையிலேயே உங்க மனைவி எனக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்கள வர சொல்லுங்க. எப்படி சகிச்சுக்கிட்டீங்க இந்த மனிதரை அந்த காலத்துல? அவர் சொன்ன சாட்சியில நீங்க கேட்டு இருந்தீங்கல்ல, அவ்வளவு பயங்கரமானவர் அவரு. எப்படி எப்படி அந்த காலத்துல எவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை இருந்திருக்கணும் உங்களுக்கு? உங்க முகமே அப்படியே சொல்லுதே. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவர். பயங்கரமானவர். அவர்கிட்ட பேச முடியாது. நீங்க வந்து அவரை விருப்பப்பட்டு கல்யாணம்? விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணேன். ஆள் பர்சனாலிட்டி பார்த்து ஏமாந்துட்டீங்களா அந்த காலத்துல? நல்லா ஆள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க. சரியும் நல்லா நமக்கு நல்லா வச்சு நடத்து வர்றதுதான் ஒரு ஆசை எனக்கு. இவரோட வாழணும்னு ஒரு ஆசை. அவரும் விருப்பப்பட்டேன், நானும் விருப்பப்பட்டேன். மாமா வீட்டுக்கு போனதால தான் அவரை பார்த்தேன் நானு. அவரு என்ன பார்த்தாங்க, அட்ரஸ் கேட்க பண்ணேன். அது கேட்ட பேரு அப்புறம் 2 பேரும் விருப்பப்பட்டு பெரியவங்களை பார்த்து திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணி சந்தோஷமா கொஞ்ச நாள் தான் இருந்தோம். அப்புறம் அவர் எப்போதும் போல பழுதுட்டி அவரு எடுத்துக்கினாங்க. உங்க மாமனார் மாமியார் ஆதரவு இருந்ததா உங்களுக்கு? மாமியார் மாமனார் இல்ல ஆதரவு கொடுக்கலையா? அவங்க விட்டாங்களா? மாமனார் நல்லவரு, மாமியார் அவங்களும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப சண்டை போடுவாங்க. எங்க வீட்டுக்காரண்ட வாழக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு தீர்மானம். நீங்க கூட வாழக்கூடாதுன்னு. அவங்க எதுவுமே அன்பா நேசிக்க மாட்டாங்க மாமியார். எங்க வீட்டுக்காரனால அன்பா இருக்க விட மாட்டாங்க. அவரு எங்க ஹஸ்பண்டா இப்ப அவரு கொஞ்ச நாள் தான் அன்பா இருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்க வந்து பிறந்துட்டு பேரு அன்பு கிடையாது, பாசம் கிடையாது. அவரே என்ன வந்து வெறுத்தாங்க, எல்லாமே வெறுத்தாங்க மாமியாரு எல்லாமே. ஒரு தடவை உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணதா சொன்னாரு. ரொம்ப இது வந்து எல்லாத்து வாழ்க்கையும் நடக்காத ஒரு விஷயம். எப்படி இருந்தது அந்த மனநிலை? எங்க வீட்டுக்காரர் நினைச்சாலே எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவரு அவ்வளவு என்னை துன்பப்படுத்தினால சரி நான் என் பிறந்த வீட்டுக்கு போகணும், தனியா போகணும், அவரை விட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு தான் தாய் இறந்துட்டாங்க. சரி. மாமா வீட்டுல வளர்ந்தேன் நானு. சரி. அப்ப அவர்தான் நம்பி இருந்தேன். அவர்தான் எனக்கு கட்சி மட்டும் காப்பாற்றணும். அவர்தான் நம்ம அதிகாரமும் கேட்க முடியும். அவர்தான் நான் அன்பா நேசிக்க முடியும். வேற இடத்துல நம்ம போக முடியாது. மாமியாரும் நம்மளை சேர்க்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க யாரும் என்னை எல்லாம் வெறுத்துட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் என்ன கஷ்டப்பட்டாலும் அவர் என்னை என்ன வேதனைப்படுத்தினாலும் அவரோடு இருக்கணும் தான் எனக்கு ஆசை. என்ன பண்ணுது, அவரு எனக்கு கணவராயிட்டாரு. அவரோட இருக்கிறாரு. நம்ம இந்தியாவுடைய அந்த பேஸ் கணவராயிட்டாரு. இப்படிப்பட்ட பெண்கள் தான். அந்த பிள்ளைங்களை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. பிள்ளைங்களோட வாழணும். நம்ம வாழ்ந்து காட்டணும். ஒரு சகோதரியா ஒரு குடும்பம்னு எடுத்து காட்டணும். எல்லாரும் வாழ்றாங்க, நம்ம ஏன் வாழாத இருக்கணும்? நம்ம வாழ்ந்து காட்டணும். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். கணவர் மணி சந்தோஷமா இருக்கணும். கணவரை திருத்தணும்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை. அந்த இட்லி வாங்கி கொடுத்தீங்களாமே, சார் வந்து அப்படியே கதறிட்டாரு அந்த டைம்ல. எங்களுக்கு எல்லாத்துக்குமே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இட்லி அந்த டைம்ல உங்க மனநிலை எப்படி இருந்தது? அவர் கேட்க சொல்ல எனக்கு நாங்களும் பசியோட வந்தோம் இவரை பாக்கிறதுக்காக. இவரை எங்கெங்க தேடி பார்த்துட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அவங்க பண்ண எனக்கு பசி எடுக்குதுன்றாங்க. என்ன பண்றது, என்னடே காசு இல்லை. அங்கிருந்து வந்து என்ன பண்ண பிச்சு அதான் அந்த ராயப்பேட்டில் பிச்சை எடுத்துதான் அவருக்கு இட்லி வாங்கி வந்து கொடுத்தேன். உங்க மூத்த மகன் பாபு தான்? பாபு என் மக சின்ன மக. அத ஆடுமா, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடுமான்னு சொன்னேன். பாடுனாங்க. அப்புறம் பிச்சை எடுத்து அதுலதான் இட்லி வாங்கி போய் அவங்களுக்கு கொடுத்தேன். கொடுத்துட்டு இப்பனா நீங்க மன திரும்புங்க. சரிங்க சார். அந்த ராயப்பேட்டா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க வந்து ஆபரேஷன் இல்லாம வெளியில வந்துட்டீங்க. அப்புறம் எப்படி குடும்பத்தை நடத்துனீங்க? வந்துட்டு அப்புறம் இந்த வேலை ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து சென்னையில வளர்ந்தவங்க. ஆனா கிராமத்துக்கு நாங்க போய் ஓடி ஓடிஞ்ச செம்பாகத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நாத்து நடுற வேலை, களை எடுக்கிற வேலை, அந்த வேலைக்கு போய் 5 ரூபாய் சம்பாஷணம் வருவாங்க.
அந்த 5 ரூபாய் வேலை பார்க்கல, நான் வேலை பார்க்கல, நான் தான் இப்படி இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு. அதனால அந்த 5 ரூபாய் சம்பாஷம் வந்து அதுல சாப்பாடு குழம்பாக்கி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அறுப்பு அறுக்க போவாங்க. அறுப்பு அறுத்து அதுல கொஞ்சம் நெல் கொடுத்தாங்கன்னா அதை தவிடாக்கி அரிசி கொண்டு வருவோம். எங்க மகன் பெரிய பையன் காட்டுக்கு போய் வெறு பொறிக்கின்னு வருவான். எங்க சின்ன பொண்ணு இப்போ என் பிள்ளைங்களாம் BA எல்லாம் படிச்சு நல்லா டெல்லாம் டிகிரியா இருக்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ண கீரை கிள்ளின்னு வரும். அந்த கீரை 2 மிளகா அப்படி கிள்ளி போட்டு தாளிச்சு அந்த சாப்பாடை பொங்கி அதெல்லாம் சாப்பிட்டு தான் வாழ்ந்தோம். நார்மலா திருந்துறவங்களை வந்து அந்த நட்பு வட்டாரம் தான் விடாது. அந்த பீரியட்ல உங்க நட்பு, உங்க வட்டாரம், நண்பர்கள்லாம் வந்து உங்களை பழகலையா? வந்தாங்க, மறுபடியும் கூப்பிடலையா? வந்தாங்க. வரும்போது எங்க மனைவி கண்டிஷனா சொன்னாங்க, குமாரண்ணா, தெய்வலிங்கா, வானா, உங்க ரெக்கார்டு என் கையில இருக்குது, நீங்க என்னென்ன பண்ண நல்லா தெரியும், மறுபடியும் எங்க வீட்டுக்கார தொந்தரவு கொடுத்தா நானே போய் ஸ்டேஷன்ல போய் சொல்லிடுவேன் சொல்லுவா. பயந்துட்டாங்க. அப்போ ஏன்னாக்க அதுவும் தடுத்தது உங்க மனைவி தான். இப்ப கூட பாருங்க, நாங்க இருந்தாருன்னா நீங்க கூப்பிட்டு இருக்க மாட்டீங்க, எங்களை கண்டிப்பா கூப்பிட்டு இருக்க மாட்டீங்க. எப்படி கூப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னா, நாங்க மறித்து போயிருப்போம், கண்டிப்பா மறித்து போயிருப்போம். அவ்வளவு சூழ்நிலை வரலன்னா நான் செத்து போயிருப்பேன்னு சொல்றாங்க. நான் வந்து கொலைகாரனா, நான் வந்து ரபடி ஆகி நான் வந்து 2 பேரை மவுட்ரு பண்ண பிளான் பண்ணுவேன். 2 பேரை மவுட்ரு பண்ண பிளான் பண்ணிட்டு போனுவேன். ஆனா நீங்க 2 பேரை பாக்குறேன், எதற்கு நண்பனா பாக்குறேன். இன்னைக்கு அதே ஊர்ல யாரு சொல்ல முடியும், சஸ்பென்ஸ். அதே ஊர்ல இன்னைக்கு நான் கை கொடுப்பேன். கை கொடுத்து அடிச்சேன்னா அடி பார்ப்பாங்க, ஸ்டைலா பார்ப்பாங்க. ஏன்னா அடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு, வாங்கி அடிப்பேன் நான். அடிச்சேன்னா இங்க உங்களுக்கு இன்னும் அந்த அடிக்கிற ஸ்பிரிட் இருக்கு. இந்த ஷோல இவ்வளவு கடந்து வந்தால் என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து இன்னாருக்கு நம்ம இந்த துரோகம் பண்ணிட்டோம், மனைவியை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க. வேற யார்கிட்டயாவது உண்மையிலேயே மனசறிஞ்சு மன்னிப்பு கேட்கணும், இவங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், இவங்களை நான் சந்தோஷமா வச்சிருக்கலன்னு ஒரு இவங்களுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு எல்லாத்தையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதுங்களா? ஏன்னா எல்லார்கிட்டயும் மன்னிப்பெல்லாம் கேட்டேன், எல்லார்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு உங்க குற்றச்செயல்ல சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் நீங்க அந்த குற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ சாதாரணமா அதுல விக்டிமா மாட்டிருப்பாங்க பாருங்க, அவங்க யாராவது ரொம்ப மனசை பாதிச்சவங்க இருக்காங்களா? இருக்கிறாங்களே. என்ன திருத்தினா வருவாங்க, என்னால எவ்வளவுதான் ஓட முடியும், வளைஞ்சு ஓடுவேன். நேரம் ஒன்னா சீக்கிரம் மாட்டிக்குவேன், வளைஞ்சு ஓடுவேன். யாரெல்லாம் ஒரு வீட்டை டக்குன்னு போய் பூந்துருவேன், பூந்து கதவை சாத்திடுவேன். நான் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம் ஆச்சு. அப்ப என்ன பண்ண, உடனே என்கிட்ட பொருள் இருக்கும், உடனே தூக்கி காட்டுவேன். அப்படி அடிச்சா ஒரு அடி அவ்வளோ அழுருவாங்க உள்ள அந்த சகோதரி. அப்படியே பாய் போடுவாங்க. ஏன்னா நான் ஓப்பனா சொல்றேன், ஏன்னா நான் வந்து செய்திருக்கிறதோட நான் தைரியமா சொல்றேன். யாருன்னா தட்டுவாங்க, இன்ஸ்பெக்டர் யாருன்னா போலீஸ்காரன் யாருன்னா தட்டுவாங்க, யார் உள்ள எத்தனையான்னு கேட்டினா அவங்க வந்து என்னை கணவர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா எனக்கு மனசாட்சி ஒத்துக்காது. எனக்கு நான் ரவுடியா இருந்தாலும் நான் குடிகாரனா இருந்தாலும் அந்த இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு நான் வந்து ஈடுபட மாட்டேன். எனக்கு அந்த விபச்சாரத்துக்கு அது எனக்கு பிடிக்காது. அப்புறம் என் கை ஏத்துக்க விடுவேன். சாரின்னா இப்பதான் சொல்றேன், சாரி இல்ல அப்பெல்லாம் சாரி தெரியாது. என்ன வரட்டா கொஞ்சம் மனசெல்லாம் வச்சுக்காது. அண்ணன் தான் என்னைக்கா உனக்கு அண்ணன் தான், தப்பாலாம் நினைக்காது. ஏதோ என்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி சொல்ல சொன்னேம்மா, தங்கச்சம்மா சிரிமா, என்னம்மா சிரியாமா, நீ வேற அண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு கை கத்துட்டு வந்துடுவேன். ஆனா நான் ரட்சிக்கப்பட்டெல்லாம் பிற்பாடு அவங்கள எல்லாம் போய் எல்லாம் பேசும்போது இப்ப யாருக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப மன்னிப்பு கேட்கணும். யாருக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன்னா, இந்த ஷோ பாக்குறாங்க இல்லையா, இந்த ஷோ பார்க்கும்போது என்னால திருந்த முடியாது, என்னால மறுபடியும் மறுவாழ் வாழ முடியாது, அவ்வளவுதான் என் லைஃப் முடிஞ்சு போச்சு, நான் கெஞ்சா விட முடியாது, நான் ட்ரிப்ஸ் விட முடியாது, நான் பான்பெரா விட முடியாது, நான் குறிய விட முடியாது, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப், நம்ம பிள்ளைங்களை நல்ல மாதிரி படிக்க வைக்க முடியாது அப்படிலாம் சொல்றவங்களை பார்த்து நான் சொல்றேன், எங்களை கையெடுத்து கும்பிட்றேன். நிச்சயமா சொல்றேன், நம்மளுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிறார். நீங்க சொல்ற தப்பா நான் நினைக்காதுங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார். நான் பரம்பரை விஸ்வகர்மா தான், கோத்திரமா. அவர்கிட்ட போய் நம்ம பாவத்தை சொல்லி முழங்கால் போட்டு அழும்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேற யாரும் கொடுக்க முடியாது எனக்கு. இன்னைக்கு ஒரு ஹோம் வச்சு நடத்துறேன். என் மகன் இருந்தான் இல்லையா, இறந்துட்டேன்னு சொன்னான் இல்லையா மகன், அந்த 95ல இறந்தான். 96 96
ஒரு ஏபி தீமூர்த்தி பாபு சிறுவரன் ஒன்று ஆரம்பிச்சு 77 பிள்ளைங்களை படிக்க வச்சு இப்போ இன்னொரு பேட்ச் எடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நல்லா ஒரு அதாவது சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவங்க அந்த ரோடு மேலே இருக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்குறேன், முடிவெட்டாமல் படிக்க முடியாமல் வேலைக்கு காமிச்சுக்கிறேன். அந்த மாதிரி பிள்ளைங்களை தேடி போய் கண்டுபிடிச்சி ஹாஸ்டலில் நீங்களும் வந்து பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க நான் பெருமைக்கு நான் சொல்கிறேன் இருக்கு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்து படிக்க வச்சு நல்லா வச்சுக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர். ஏன் சொல்றேன்னா இந்த ஷோ மூலியமா அநேகர் வந்து நல்ல மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அதாவது பார்த்துட்டு இருக்கிற நிறைய நேயர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் பெரிய ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க பாஸ்டர். தாதா பழனி, ரவுடி பழனியா இருந்தவர், வாழ்க்கையில பண்ணாத தவறுகளை நினைச்சு அவரே இன்னைக்கும் வருத்தப்படுற அளவுக்கு தவறுகள் புரிஞ்சவர். இன்னைக்கு சொல்ல அவருடைய பெருமைய அவ்வளோ சொல்லலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெருமைப்படத்தக்க அளவுல மன நிம்மதியோட பல பேர்த்துக்கு வழிகாட்டுறவரா இவ்வளவு அருமையா அவர் ட்ரெஸ் மட்டுமல்ல, அவர் மனசு இன்னைக்கு அவ்வளவு தூய்மையா இருக்கு, வாழ்க்கையும் அவ்வளவு தூய்மையா இருக்கு. அவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு பாஸ்டர் அகிலா பழனி. தாதா பழனி, பாஸ்டர் அகிலா பழனியான இந்த கதை அவர் கேட்டுக்கிட்டதுபடி பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய படிப்பினையா இருக்கணும். என்னால முடியாது, எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு வாழ்க்கையில இனிமே எல்லா கதவும் மூடிடுச்சு, எனக்கு எங்க நான் எப்படி எந்த வழியை நான் தேடி போறதுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாஸ்டருக்கு கர்த்தர்னு சொல்றாங்க. அவங்கவுங்க நம்பிக்கைக்கு கண்டிப்பா இறைவனை நம்பியோ இல்ல உங்களை நீங்கள் நம்பியோ நல்ல ஒரு அருமையான வாழ்க்கைய எல்லாரும் அமைச்சுக்க முடியும். எவ்வளோ கஷ்டப்பட்ட எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் கண்டிப்பா நம்மளால வெளியில வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய இன்னைக்கு நிகழ்ச்சியில பாஸ்டர் அகிலா பழனி நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மெசேஜோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சொல்வதில்